நேற்று சென்னையில ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளருக்கு. அந்த அசம்பாவிதம் என்னன்னு ஊடகத்தின் வாயிலாக எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அது தமிழ்நாட்ல இன்னைக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அதாவது காவல்துறைக்கு பிறகு காக்கி யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு கூலியும் வாங்காம இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர ஒரு பெண்மணி மக்கள் நீதி மையத்துடைய மாநில மகளிர் அணி பொருளாளர். அந்த அம்மா அந்த ஆட்டோ ஓட்டுநரை கடுமையாக காலில் போட்டிருக்க செருப்பால் தாக்கியிருக்கிறாங்க. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. வேற எந்த கட்சியிலாம் இருந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை கூப்பிட்டு போய் அந்த லேடி செருப்பால் அடிச்சிருப்போம் நாங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க மக்கள் நீதி மையன்ற ஐயா கமலஹாசன் அவர்களுடைய தலைமையிலான அந்த கட்சியில் இருக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு பொறுத்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இந்த ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை காட்டுற தலைவர். அதனால நான் ஐயா கமலஹாசன் அவர்கள் இந்த விவகாரத்தில் அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கிறாங்க. பொய் வழக்கு போட்டு காவல்துறை. அந்த லேடி மேலே ஒரு 2 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க. ஐயா கமலஹாசன் அவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநரை நேரில் சந்தித்து அவருக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கணும். அந்த லேடி தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நடிகர் கமலஹாசன் அவர்களும் வருத்தம் தெரிவிக்கணும். அவரை கூப்பிட்டு பேசணும்னு நான் இந்த நேரத்தில் நான் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். அவர் அதாவது அந்த லேடி என்னை அடிச்சாருன்னு சொல்லுது, என்னை கழுத்தில் தாக்கினாருன்னு சொல்லுது. அந்த அடித்ததுக்கான வீடியோ ஆதாரம் எதனா இருக்கா? எதுவுமே டெலிகாஸ்ட் எதுவும் ஆகலையே. அந்த லேடி வாய் வழியாக தான் சொல்லுது. ஆனால் இந்த லேடி அந்த லேடி அவரை தாக்கிறதுக்கான பக்கா ஃபுட்டேஜ் அந்த லேடி ஆளை வச்சு எடுக்குது. அது தமிழ் பொண்ணு கிடையாது. ரெண்டாவது, அவர் எதுக்காக நீங்கள் ஊரை விட்டு ஊர் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அட்ராசிட்டி பண்ணுறீங்கன்னா, நான் என்ன கேட்குறேன், நீ அட்ராசிட்டி பண்ணுறதுக்காக உனக்கு இது களம் கிடையாது. நீ அட்ராசிட்டி பண்ணுமா? அந்த நான் துணை நடிகை கேட்குறேன், அந்த மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற அந்த லேடி, நீ அட்ராசிட்டி பண்ணணும்னா கோடம்பாக்கத்தில் போய் அட்ராசிட்டி பண்ணு. ஏன்னா இன்னைக்கு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு வரவன் தான் இன்னைக்கு என் குழந்தைங்க மேலே கையை வச்சுட்டு போயிருக்கிறான். இன்னைக்கு எல்லாருமே கொதிச்சு போயிருக்கிறோம். இன்னைக்கு காவல்துறை 6 தனிப்படை பிரிவை வச்சு அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்களையும் சந்தேகத்தின் பேரில் யாருன்னா தெரிஞ்சாங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்கன்றாங்க. பப்ளிக் கிட்ட அந்த பையன் ஆரம்பாக்கத்தில் அந்த பாலியல் சிண்டல் அந்த நபர் பப்ளிக் கிட்ட மாட்டினானா அவனை பிச்சு நார் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. அதே போல காவல்துறைக்கு கையில கடிச்சு காவல்துறை நீதிமன்றத்தில் சரண்டரும் பண்ண முடியாது. நீதிமன்ற வாசல்லே அவன் என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. அதுக்கு எல்லாருமே நாங்கள் தயாராக இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏங்க புகார் கொடுத்துருக்கிறேன்னா, அவர் ஊர் விட்டு ஊர் என்ன கேட்குறேன்னா செருப்பு கட்டி அவள் அடிக்கிறா. ஏன் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தான் என் தமிழ் மண்ணில் நீங்கள் எங்களோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் சீரழிக்கிறீங்க. என் குழந்தைங்க மேலே நீ கை வச்சிருக்கிறீங்க. நிராயுதபாணியாக என் குழந்தை நடந்து போயின்னு இருக்கா. 10 வயசு குழந்தை 4ஆம் வகுப்பு படிக்கிற புத்தக பையோட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இன்னைக்கு ஒரு குழந்தை போதுன்னா என் தமிழால கை வச்சிருக்கிறான், என் அண்ணன் தம்பிகளை கை வச்சிருக்கிறான் இல்லையே. ஏன்னா எங்களுக்கு அந்த பாரம்பரிய பண்பாடு அந்த கல்ச்சர் அந்த நெறியில் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரையும் வளர்க்குறோம். அந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வர இந்திக்கார பசங்க இங்கே இந்திக்கார பசங்களை யார் இங்கே வேலைக்கு வர வைக்கிறது? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஸ்திரிங்க தானே வர வைக்கிறீங்க. அப்போ அந்த இந்திக்காரனை வர வச்ச மேஸ்திரி யாரு? அப்போ அவங்களுக்கு அவன் எங்கே தப்பிச்சு போயிருக்கான்னு தெரியாதா? அப்போ வடநாட்டிலேருந்து வரக்கூடிய வட இந்தியாக்காரனுங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்களுடைய தமிழர்களை வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறது இல்லாமல் இங்கே அவனுங்க பாலியல் ரீதியான அத்துமீறலில் ஈடுபடுறான். நீங்கள் நிறைய செய்தித்தாளெலாம் பார்த்துருப்பீங்க. யாராவது பசுமாட்டை கற்பழிச்சு தான் நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊடகத்தில் வந்துச்சு. நானே அப்போ தான் முறை பார்த்தேன். பத்திரிகை செய்தியில் அந்த மாடோடைய தோற்றத்தையே போட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்க அந்த மாடோட தோற்றத்தையே போட்டாங்க. பசுமாடை கற்பழிச்சவன் எவனா இருக்கிறானா நம்ம தமிழ்நாட்டில்? பசுமாட்டை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த பக்கம் நார்த் சைடில் எல்லாம் தெய்வமாக வழங்குறாங்க. சமீப காலமாக மாட்டுக்கறி பிரச்சனை கூட வந்துச்சுல்ல. அப்போ நம்மளும் அந்த மாதிரிலாம் செய்கிறோம். அந்த பக்கம் இருக்கிற இந்திக்கார பசங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாட்டை கற்பழிக்கிறாங்க. அவ்வளோ வக்ர எண்ணம் கொண்ட இந்த நபர்களை எல்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர விட்றீங்க? இங்கே வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுலாம் இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தை போய் பாருங்கள். வரிசையா எறும்பு போல ஏறுறானுங்க. அப்போ உடனடியாக காவல்துறை இந்திக்காரங்க வடநாட்டிலேருந்து வர இந்திக்காரங்களை தடுத்து நிறுத்தணும். அப்படி இல்லையா நாங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அவங்க தடுக்கும் போராட்டத்தை மிக புரட்சிகரமான போராட்டத்தில் முன்னெடுத்து நாங்கள் சிறைக்கே போனாலும் அவனுங்களை மகாராஷ்டிராலாம் போய் பாருங்கள். மகாராஷ்டிராவில் நம்ம தமிழால் ஏதாவது இதெல்லாம் ஒரு வாயை விட்டு பாருங்கள். நீங்கள் வெளியே வரீங்களா பாருங்கள். அங்கேயே கதையை அடிச்சு முடிச்சிருவானுங்க. ஏன்னா மகாராஷ்டிரா அவன் இனத்தை மட்டும் தான் பார்ப்பான், அவன் மொழியை மட்டும் தான் பாதுகாப்பான்.
இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் சென்னை பெருநகரத்தில் இன்னைக்கு தொடர்ச்சியாக தினந்தோறும் இன்னைக்கு வந்து இந்திக்காரனுங்க படையெடுத்து வரான். எதுக்கு வர படையெடுத்தீங்க ஏன் வரீங்க? வந்து எங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. அப்போ இனிமேல் என் பொண்ணை தொட்டு பறிப்பு இவன் மாட்டின ஆரம்பத்தில் சம்பவத்தில் பிரச்சனையில் இது பண்ண அந்த பாலியல் தாக்குதல் நடத்த அந்த பையன் மாட்டினானா நாங்களும் தேடிட்டு தான் இருக்கிறோம். நாங்களும் எங்கள் கட்சி சார்பாக எங்கள் தமிழர் முன்னேற்ற படை டீம் ஃபார்ம் பண்ணி காவல்துறை 6 தனிப்படைனா நாங்கள் 10 தனிப்படை போட்டிருக்கோம். அவனுங்க எங்ககிட்ட மாட்டினாங்களா அவன் கை தனியாக கால் தனியாக தலை முண்டன் தனியாக அங்கங்கே போட்டு வைக்க போகிறோம் பாருங்க. காவல்துறையும் பொதுமக்கள் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனால் இது ஹெல்ப்பாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அவன் சிக்கன் ஆனால் ஏன்னா இது வந்து சும்மா போகிற போக்கில் வேற எதுவும் சம்பவம் கிடையாது. ஒரு குழந்தை நிராயுத பண்ண புத்தக பையோட போகிறப்ப ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து கற்பழிச்சிருக்கிறான். அந்த குழந்தை இன்னொரு குழந்தைய காப்பாற்றிருக்குது. அப்போ என் குழந்தையுடைய பாதுகாப்பு எங்களுடைய இதுக்கப்புறம் வருகின்ற எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை நாங்கள் சம்பவம் பண்ணி முடிச்சு நாங்கள் வழக்கே வாங்குறோம். இதனால எங்கள் தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் பரவாயில்ல. எங்கள் குழந்தையுடைய மானத்தையே கற்பியை நாங்கள் காப்பாற்றணும்னா அவன் மாட்டினான்னு வைங்க, அவன் தலையை துண்டா வெட்டி நாங்கள் வச்சிருவோம். அதே போல் இந்த ஆட்டோ டிரைவர் தொழிலாளி தாக்கின இந்த ஸ்னேகா மோகன்தாஸும் தமிழ் பொண்ணு கிடையாது, அதுவும் வட இந்திய பொண்ணு. அந்த பொண்ணு கூட ஆட்டோவில் சவாரி செஞ்சவங்களும் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். இவங்க ஏதோ ஒரு 3 பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் நடை பாவனையில் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு தான் அந்த ஆட்டோ தொழிலாளர் வந்து அவங்களை இறக்கி விட்டுருக்காரு. அவங்க அதை மடைமாற்றம் செய்யணுன்றதுக்காக தனக்கு விளம்பரம் வேணுன்றதுக்காக நான் யாருன்னு பாரு, நான் யாருன்னு நினச்சி நீ என்கிட்ட பேசுகிறேன்னு அவங்க ஒரு அதிகார தோணத்தில் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைதி காக்காத ஒரு தொழிலாளியை பாதுகாக்க அந்த இடத்துல வந்து அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க. அதனால காவல்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக மக்கள் நீதி மையத்துடைய மாநில மகளிர் அணி செயலாளர் அந்த ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.